நீங்கள் நியாயப்பிரமாணத்துலேருந்து வெளியே வந்தாலும் வேற ஒரு பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க. என்ன பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க? விசுவாச பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க, சுயாதீன பிரமாணத்தில் வந்துட்டீங்க, ராஜரிக பிரமாணத்தில் வந்துட்டீங்க. ஸோ இந்த உலகம் எல்லாமே ஒரு பிரமாணம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்போ நீ என்ன விரும்புறியோ விரும்பலையோ, உன் மேலே எந்த பிரமாணம் இருக்குதோ அதுதான் உன்னை ஜெயிக்குமே ஒழிய உன் விருப்பம் அங்கே ஜெயிக்கவே. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. நீங்கள் தப்பான ஒரு பிரமாணத்தில் இருந்தால், நீங்கள் சரியானதை விரும்பினாலும் நீங்கள் தப்பானதைத்தான் செய்வீர்கள். நீங்கள் சரியான பிரமாணத்தில் வந்துவிட்டால், நீங்கள் தப்பானதை விரும்பினாலும் நீங்கள் சரியானதைத்தான் செய்வீர்கள். அதான் பவுல் சொல்றான், பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, நாங்கள் மரிப்போம் என்று நிச்சயித்திருந்தோம். கன்ஃபார்மா இருந்தாயலாம், செத்துருவோண்டா நீங்க சாயந்தரம் உறுதியா செத்துருவோண்டான்றாயலாம். அந்த மனதின் பிரமாணம் அப்படி, மனதின் பிரமாணம் வந்து தனியா விட்டுருந்தா அது வேலை பார்த்துருக்கும். ஆனா மனதின் பிரமாணத்துக்கு விரோதமா வேறொரு ஜீவனின் பிரமாணம் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமென். ஏன்னா பவுல்கிட்ட மனதின் பிரமாணம் பாசிட்டிவாக வேலை பார்க்கல, ஏன்னா வேற ஒரு பிரமாணம் நெகட்டிவாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது இப்போ புரிஞ்சாலும் பரவாயில்ல, பின்னாடி இருக்க செய்தியை கேட்டு புரிஞ்சாலும் பரவாயில்ல. மனதின் பிரமாணம் நெகட்டிவாக இருந்தப்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, வேற ஒரு பிரமாணம் நெகட்டிவாக இருந்தனால இந்த மனதின் பிரமாணம் பாசிட்டிவாக இருந்தாலும் வேலை பார்க்கல. இப்போ நான் சொல்கிறேன், மனதின் பிரமாணம் இப்போ உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் வேறொரு பிரமாணம் பாசிட்டிவாக உங்கள் மேலே இருந்தால், இந்த மனதின் பிரமாணம் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை பார்க்காது. கிருபைக்குள்ள இருக்கிறவனுக்கும் பிரமாணம் வேலை பார்க்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவனுக்கும் பிரமாணம் வேலை பார்க்குது, புறஜாதியும் இருக்கான் பாருங்க, அவன்கிட்டே ஒரு பிரமாணம் வேலை பார்க்குது. எல்லா இடங்களிலும் பிரமாணங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை இன்றைக்கு மனதில் பதிக்க விரும்புகிறேன். அண்ட சராசரங்களும் பிரபஞ்சம் எல்லாம் பிரமாணத்தின் வல்லமையில் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை மாற்றுவதற்கு உங்களை அந்த பிரமாணத்தோட கனெக்ட் பண்ணிட்டாரு, கனெக்ட் பண்ணி விடுறாரு. கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய பிரமாணத்தில் இணைக்கப்பட்டுட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது இப்போ இருக்கிறத விட இன்னும் 100 மடங்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. உங்களுடைய பாதை நண்பகலுக்கு பிறகு வருகிற சூரியன் அல்ல, நண்பகல் வரைக்கும் வருகிற சூரியனை போல கீழ் நோக்கி எல்லாம் மேல் நோக்கித்தான் போகும். எனக்கு தெரிஞ்சிரு சார், என்னுடைய ஜாதகம் என்னன்னா, சூரியன் நண்பகல் வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும்ல, அப்படி என் வாழ்க்கை மேலே போகும், அவ்வளோதான். அதனால் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் இப்போ எனக்கு கவலையே கிடையாது. 5 வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், 5 வருஷம் கழிச்சு இப்போ இருக்க இன்னும் பெரிய ஆளாக இருப்பேன். சார் நீங்கள் லிஃப்ட்டில் ஏறிட்டீங்க, 10ஆம் நம்பர் என்ன செஞ்சிட்டீங்க, ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 10 அமுக்கிட்டீங்க. இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஓன்னு அழுதாலும், இல்லை ஆண் சிரித்தாலும், இல்லை போமோன்னு பயந்தாலும், இதை கதறி அழுது துடித்தாலும் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் 10ஆவது மாடியை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க. அவ்வளோதான். வேறொரு பிரமாணம் என் சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ரபாலா ஷந்து ரபாலா தியாங்க. அந்த பிரமாணம் என்னன்னா இயற்கை பிரமாணம். அது என்னன்னா வந்து சந்ததி எது விதைக்கிறோமோ அதுதான் வரும். அது தன் ஜாதியின் படி பிறப்பிக்கும். இப்போ நீ யாரோட ஜாதி சொல்லுங்க, யார் ஜாதி நீங்கள் சொல்லுங்க? அவரோட ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஸோ அவரின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால இப்போ அந்த வித்து, அந்த வார்த்தை, அந்த சீடு உங்களுக்குள்ளே விழுந்தனால உங்களுக்குள்ளே என்ன பிறக்கும்னு நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம். உங்களுக்குள்ளே பிறப்பிக்கப்படுவது ஜீவன் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, இயேசுவின் சாயலாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அதில் மாற்றம் கிடையாது, மாற்றமே கிடையாது. ஆமேன். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் டாஸ்மாக்குள்ளே உட்காந்துருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த விதை, அந்த வித்து அவனை மாற்றாமல் விடவே விடாது. ஆமேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோன்னே என்ன நடக்குதுன்னா,
வேறொரு பிரமாணம் உங்களிடத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வேறொரு பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த பிரமாணம் எங்கே வேலை பார்க்குதுன்னா உங்கள் சரீரத்திலே வேலை பார்க்குதான். ஹவுராபாலா ஷந்துராபாலா தியாங்கராபாலா எல்லாம் சொல்ல, என் மீது நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே என்னுடைய அவயவங்களிலே ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ நீ ஒவ்வொரு பிரமாணத்தையும் படிக்கும்போது அந்த பிரமாணங்கள் எப்படியெல்லாம் உங்கள் சரீரத்தில் வேலை பார்க்குது, உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்குது, புறஜாதிகள்கிட்ட வேலை பார்க்குறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. மனுக்குலம் வந்து விழுந்த உடனே ஏவாளை பார்த்து சொல்கிறாரு, இனிமே உன் புருஷன் உன்னை என்ன செய்வான்? உனக்கு தலையாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலைவலியாக இருப்பான்ல, தலையாக இருப்பான்னா வந்து அவன் உன்னை மண்டையிலே நான் என்ன செய்வேன், இனிமே சொல்லுங்க அடித்து இனிமேல் டெசிஷன் நீ எடுக்கவே. ஆமாம், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஒரு லேடியாக இருந்தால் அந்த லேடியை நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் நாட்டுக்கு வேணாலும் நம்ம டெசிஷன் எடுக்கலாம், ஆனால் வீட்டுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே சார். நீ என்ன அப்போ ஏன் பிரமாணம் ஆக்டிவேட் ஆக மாட்டேன்றதை கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஒய்ஃப் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம விட ஆணை விட, ஆனால் ஆண்கிட்ட வந்து இயல்பாகவே ஒரு பிரமாணம் வேலை பார்க்குது பாருங்க. அப்போ நான் ஏதோ யோசித்தேன், பைபிளில் ஏசுனார் சொல்லி இனி அவன் தான் உனக்கு தலையாக இருப்பான்னு சொன்னோன்னே கிறிஸ்தவங்கிட்ட மட்டும் இந்த ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. அன்றைக்கி ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறவர் காலையில் ரிக்ஷாவை எடுத்து வச்சுட்டு ரிக்ஷாவில் உட்கார்றாரு. நான் பார்க்குறேன், அவன் ஒய்ஃப் வந்து உள்ளே போய் தூக்குச்சட்டில் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வருது. கர்த்தர் சொன்னார், எல்லா இடத்துலையும் என் பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த பிரமாணம் மனுக்குலம் முழுவதும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ இந்த பிரமாணம் அங்கே என்ன செய்யுது? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகுதான் இந்த பிரமாணம் டீஆக்டிவேட் ஆகுது. கைத்தட்டு போதவருக்கு புருஷனுக்கு கர்த்தர் கொஞ்சம் இரக்கத்தை இதை தயவை கொடுத்து அன்பை கொடுத்து அதை கொஞ்சம் பெருக பண்ணி, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் சமந்தாம்பா, நீ எல்லாம் எனக்கு பிள்ளை தான்பா, வந்து நீங்கள் கனத்தோடு அவங்கள வந்து டீல் பண்ணணும், இதெல்லாம் சொன்ன உடனே இந்த லேடிட்ட கிரியை செஞ்ச அந்த பிரமாணம், ஆதாம்கிட்ட வந்த சாப பிரமாணம் டீஆக்டிவேட் ஆகி கிறிஸ்துவின் பிரமாணம் இவர்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ எல்லாமே இட்ஸ் ரூல்டு பை லா. லான்னு உடனே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மட்டும் யோசிக்க வேணாம். ஏறக்குறைய 13 பிரமாணங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இல்லையா? இதை பற்றி ஒரு நாலேஜ் திரும்ப ஒரு கிளான்ஸ் நீங்கள் படித்து கொண்டால் அது நமக்கு நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று இங்கே கண்டினியூ பண்ணலாம், சண்டே இல்லை பைபிள் செட்டில் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன்றை புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி பிரமாணங்கள் தான் ஆளுகை செய்யுதுன்னு. அதே அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அது எப்படிலாம் ஆளுகை செய்யுதுன்னு பார்க்கலாம். வாசிங்க. எத்தனை பிரமாணம் யாராச்சும் ஒரு ஆள் எழுதுங்களேன். ஏன்னா பேச்சு வாக்கில் நம்ம ஒவ்வொரு பிரமாணமாக சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். ஒன்று என்னது? மனதின் பிரமாணம். அடுத்து வேறொரு பிரமாணம், பாவ பிரமாணம், மரண பிரமாணம், ஆவியின் பிரமாணம், ஜீவனின் ஆவின் பிரமாணம். அடுத்து நியாயப்பிரமாணம், விசுவாச பிரமாணம், சுயாதீன பிரமாணம், அன்பின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம். 10 கிறிஸ்துவின் பிரமாணம். 11 என்னம்மா? அதுதான் வேற ஒரு பிரமாணம். இடியாப்பம் அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு இன்னொரு பேர் வந்து கிரியா பிரமாணம். கிரியா பிரமாணம். விசுவாச பிரமாணம் எழுதுனீங்களா தம்பி? எழுதியாச்சு. என்னப்பா ராஜரிய பிரமாணம், அன்பின் பிரமாணம். பூரண பிரமாணம் வந்து சுயாதீன பிரமாணம். எத்தனை வந்திருக்கு டோட்டலாக? 10 இருக்கா? அடுத்து மனிதர்களுடைய பிரமாணம், அதுவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த பூமியிலே ஒரு பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது டிராஃபிக் ரூல்ஸு, ஐபிசி, இந்த பிரமாணங்கள் இருக்குது. இதுவும் பூமி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆளுகை செய்யுது. ஆமாம், யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் பாட்டுக்க வந்து ஒரு ஆளை குத்திட்டீங்கன்னா அவனை ஐபிசி 301
என்னப்பா 4 304 படி தூக்கி உள்ளே வச்சிடறாங்க. உடனே உள்ளே போனோடனே நீங்கள் வந்து உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு மதிலை தாண்டிட்டீங்கன்னா திரும்ப உங்களை வந்து ஐபிசி இன்னும் கடுமையான சட்டத்தை போட்டு உங்களை உட்கார வச்சிடும். நீங்கள் ரட்சிக்கப்படல, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்போ பலவிதமான பிரமாணங்கள் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு, இந்த பிரமாணம் தான், இந்த மனிதன் போடுற பிரமாணம் தான் புருஷனை பற்றிய பிரமாணம் 2வது அதிகாரத்தில் வருது. புருஷனை பற்றிய பிரமாணம். இப்போ வந்து ஒரு மனைவி வந்து யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கு? ஒரு பெண் வந்து யார் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கண்ட்ரோலில் இருக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் இது டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது டீஆக்டிவேட் ஆகி அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்து என்ன என் பிள்ளையானே மரியாதை போறியா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஏன்னா வந்து இப்போ அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிரமாணத்துலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகணும்னா இன்னொரு பிரமாணத்தில் என்ட்ரு ஆயிடணும். கைத்தட்டுங்க ஒரு தடவை, புரிஞ்சவங்க. அப்போ பாவ பிரமாணத்திலிருந்து ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்றே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓரா பாலாஷ். எஸ் 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 ஓகே. இந்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிமா இன்னும் 2 பிரமாணம் எப்படி ஆளுகை செய்துன்னு இருக்கார்ல. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? பார்த்தீங்களா? பிரமாணம் ஒருத்தர் என்ன செய்து ஆளுகை செய்து, நான் போட்டாலும் இது கீழே விழுவும், இன்னொருத்தன் போட்டாலும் கீழே விழுவும். இப்போ நம்ம எல்லாரும் எது ஆளுகை செய்து? பிரமாணம். சூரியன் மறைஞ்சு திரும்ப தோன்றிடுச்சுன்னா இது என்ன கிழமை? திங்கக்கிழமை. நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. எங்கே ஓடிடுவீங்க? வேலைக்கு ஓடிடுவீங்க. அப்போ உங்களை எது ஆளுகை செய்து? பிரமாணம் தான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக சூரியன் மறையவே இல்லை சார். ஒரு 48 மணி நேரம் நீங்கள் உடனே மணி 6 மணி ஆச்சு வேலைக்கு போயிடுவீங்களா? பிரமாணத்துக்குள்ளே இருக்கீங்க. எல்லாரையும் பிரமாணம் ஆளுகை செய்யுது. அப்போ உயிரோடு இருக்கும் அளவும் ஒரு பிரமாணம் மனிதன் ஆளுகை செய்யும். நல்லவனாக வாழணும், நான் முயற்சி எடுக்கிறேன். கெட்டவனாக வாழ நான் முயற்சி எடுக்கிறேன். அப்போல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. நான் இந்த பிரமாணத்தில் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கிறேன். இப்போ இந்த பிரமாணம் எனக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிக்குது. இது இப்பொழுது எனக்குள் கிரியை செய்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எஸ் வாசிமாக. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நியாய பிரமாணம் மட்டுமல்ல, எல்லா பிரமாணமும் அந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவர்களை ஆளுகை செய்கிறது என்பதை அறியீர்களா? இதில் கோடு எங்கே போடணும்? ஆளுகை செய்கிறது. இப்போ நீங்கள் தப்பான பிரமாணத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வேற ஒன்றை செய்ய முயற்சி எடுக்கும்போது நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் ரைட்டான பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த பிரமாணமே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடும். அப்படி இடத்துல தான் அவர் உங்களை வச்சிருக்கிறார். அதான் சொல்லேன், லிஃப்ட்டில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் என்ன அழுதாலும் புரண்டாலும், இல்லை நான் வந்து கீழே போயிடுவோன்னு நினச்சாலும் அது நேராக கொண்டு போய் உங்களை, நீங்கள் கதவை திறக்கும் போது 14வது மாடியில் நிற்பீங்க. ஏன்னா அது பிரமாணம். அந்த பிரமாணம் மாதிரி வேறொரு பிரமாணத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்களே, இப்போ இது உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்கள், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எனக்குள்ள வேறொரு பிரமாணம் வேலை செய்து கொண்டு. கையை தட்டுங்க ஒரு தடவை. அவருக்கு ஆமென். அதனால் நம்ம யாரை கல்யாணம் பண்ண நினச்சாலும், தேவன் யாரை கல்யாணம் பண்ண நினச்சி கொண்டு போகிறாரோ அங்கே தான் நேராக என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலர் 16:33 படி, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தை, என்கிற பிரமாணம் உங்கள் குடும்பத்தில் வேலை செய்கிறது. ஆமென். இதெல்லாம் என்கரேஜிங் வேர்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே லா. உங்கள்கிட்ட வேலை பார்க்கும். நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சிறப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார்? அமைத்து கொடுக்கிறார். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் என் வாழ்க்கையில் வேறு மாதிரி நினச்சேன். நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். இன்ஜினியர், நல்ல வேலைடான்றீங்களா, இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன். எது ஆகணும்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட வந்து வேற ஒரு பிரமாணம் ரட்சிக்கப்பட்ட உடனே டக்குன்னு என் மேலே வேறு பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேலை செய்த உடனே அது தேவன் என்னை என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு ஏற்றாற்போல் என்னை கொண்டு போக ஆரம்பிக்குது. என் அன்புக்குரியவர்களே,
ஸோ பிரமாணம் ஒருவனை ஆளுகை செய்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் 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 ஆமேன். பிரமாணம் ஒருவனை ஆளுகை செய்கிறது. அடுத்த வசனம். அது எப்படி என்றால் புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். பார்த்தீங்களா? புருஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் ஆமா சாமின்றாங்க. புருஷனுடைய நிபந்தனைக்கு அவள் உட்பட்டு இருக்கிறாள். அவள் வேற ஒரு ட்ரெஸ்ஸு போடுறா, அது நல்லா இல்லை, இது போடாத, வேற அதை போடு அப்படின்னா போட்டு தான். அப்படி ஒன்றும் தெரியலையே சார், நீங்களே ரெண்டு சைடுமே சொல்லி அப்படி தெரியல. நிபந்தனை எல்லாம் சொல்லுங்க. இது ஒரு பிரமாணம். இது என்னன்னா வந்து அந்த பழைய அந்த பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ புருஷன் மரித்த பிறகு அவள் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, கைத்தட்டுங்க ஆமென். அதனால் சொல்லப்படுவது என்னவென்றால், உடனடியாக பிரச்சனை பண்ணுறவனை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலை. ஆமாம், தப்பாக மீனிங் பண்ணிடுறாங்க. விடுதலை ஆவதற்கு என்ன செய்யணும்? இம்மிடியேட்டாக காலி பண்ணிடணும். புருஷன் மரித்த பிரிக்கா. இதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பிரமாணம் டீஆக்டிவேட் ஆனால் தான் ஆகும்போது, அல்லது இன்னொரு பிரமாணத்துக்குள்ளே நீ வந்துட்டீன்னா இந்த பிரமாணம் டீஆக்டிவேட் ஆயிடுது. அதான் சொல்ல வர்றார். வாசிங்க, அடுத்த அந்த வருஷம் தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அடுத்து அப்படி போல என் சகோதரரே, அப்படி போல அப்படின்னா இந்த கம்பேரிசன் சொல்றாரு. அந்த டாமினேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அந்த ரூலிங்க்கு மனைவி இது பண்ணுற மாதிரி இந்த பிரமாணத்தை வந்து ஹஸ்பண்டுக்கும் நம்மளை வந்து ஒய்ஃபுக்கும் என்ன செய்கிறாரு, கம்பேர் பண்ணுறாரு. ஹஸ்பண்டோடைய தாட்ஸு ஒய்ஃபுக்குள்ளே வந்து ரூல் பண்ணுற மாதிரி பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது பிரமாணம் நம்மளை என்ன செய்யுது, ஆளுகை செய்யுது. அதனால் இப்போ எந்த பிரமாணம் நம்மள்ட்ட ஆளுகை செய்யுது, எந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கீங்களோ அந்த பிரமாணம் உங்கள்கிட்ட ஆளுகை செய்யுது. இதனால தான் சிலர் இந்த ரொம்ப கடும் உபவாசம், கடுமையான தியாகங்கள் இவைகள்லாம் விட்டுட்டு வாடானா ஏன் வரமாட்டேன்றாங்க தெரியுமா? அது அங்கங்கே என்ன செய்யுது, ஆளுகை செய்யுது. இந்த லாட்ரி சீட்டு வாங்கினவன் என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். ஏன்னா இடையில 10 ரூபா 50 ரூபா என்ன செஞ்சிடும், விழுந்துடும். அந்த 50 ரூபாய் பிடிக்கிறக்காண்டி ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் விட்டுருவான், வேற விஷயம். ஆனால் அங்கங்கே விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் அவனை அடிமையாக்கி வைக்கிறது. இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் 7 நாள் ஃபாஸ்டிங்கு விடிய கேட்டுட்டு நம்ம டைரியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரெடி ஆகுறாங்க பாருங்கள். ஒரு உபவாசம் இது வந்து என்ன சொல்ல, உபவாசம் வந்து நீங்கள் கிரியையா அப்படின்னு கேட்டால் கிரியை கிடையாது. ஆனால் என்னைக்கு அதை டிமாண்டாக நீங்கள் வைக்கிறீங்களோ அன்றைக்கி அது கிரியை. ஜெபம் என்பது கிரியையா? கிரியை கிடையாது. எவ்வளோ வேணாலும் ஜெபிக்கலாம். நாங்களாம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் டங்ஸில் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி 2.5 மணி நேரம் வந்து அனாயிட்டிங் செஷனில் இருந்தோம், ப்ரேயர் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அது கிரியை கிடையாது. எப்போ டிமாண்டாக வராத வரைக்கும் எல்லாம் கிரியை கிடையாது. என்றைக்கு டிமாண்ட் ஆகுதோ அன்னைக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு வரீங்களோ அன்றைக்கி அது பிரமாணமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஓகே, இப்போ அந்த பிரமாணம் ஆளுகை செய்கிறது. அதுபோல வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே ஆமென் நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. இனி நியாய பிரமாணம் என்னிடத்திலே கிரியை செய்ய முடியாது. இனி உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சாபம் என்னில் கிரியை செய்ய, இனி பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வார்த்தை என்னில் கிரியை செய்ய, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரபாலா சாந்த ரபாலா பதுரமனமதி அங்கரபலப ரபலபது ரபலபதி அங்கரபலப ரபலபு. எல்லா பிரமாணத்தை பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ராக்ஷன் பார்த்துட்டு இந்த வாரம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரமாணம் கர்த்தர் சித்தமான பார்ப்போம். இந்த பாவ பிரமாணம்னா என்னென்னா, பாவத்தை செஞ்ச உடனே மனுஷன் வந்து தேவன்கிட்ட செப்பரேட் ஆகிட்டான். செப்பரேட் ஆனவொடனே ஒரு கொடியானது செடியிலேருந்து கட் பண்ண பிறகு அந்த செடி எப்படி உலர்ந்து போகிறதோ அப்படி மனிதன் உலர ஆரம்பிக்கிறான். மனுஷன் வந்து என்ன ஆகிறான், ஏஜ் ஆகிறான். மனுஷன் என்ன ஆகிறான், வந்து அவனுடைய சிந்தனைகளில் வந்து முதிர்ச்சி இல்லை, என்னது
தளர்ச்சி உண்டாகிறது. அடுத்து வந்து அவனுக்குள்ள வியாதி உள்ள நுழையுது. இது எல்லாம் என்ன பிரமாணம் சொல்லுங்களேன், என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். இயற்கை பிரமாணம், இயற்கை அப்படி வைக்கவே இல்லை அவர். பாவ பிரமாணம் மனுஷனை என்ன செய்யுது? படிப்படியாக மரணத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இப்போ ஆவியின் பிரமாணம் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டதா இல்லையா? அப்போ பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் வியாதி வருகிறது, பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் மரணம் வருகிறது, பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் முதுமை வருகிறது. எல்லாமே பாவ பிரமாணத்தின் கீழே வருது. இன்றைக்கி ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா, எல்லாத்தையுமே பாவ பிரமாணம் வேலை பார்க்குது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. என்னிடத்தில் இப்பொழுது வேறொரு பிரமாணம் வேலை செய்கிறது நான் பார்க்கிறேன். கை தட்டுங்க அவருக்கு ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, பாவ பிரமாணத்தில் இருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன். நீங்க பாவத்திலிருந்து விடுதலையானீங்க மட்டும் இல்லை சார், பாவத்தோட பிரமாணம்னா என்ன? உயிரோடு இருக்கும் வரையும் அவனை ஆளுகை செய்கிறதுக்கு பேர் தான் பிரமாணம். அவனை சிறையாக்குமா, அதுக்கு பேர் தான் பிரமாணம். அது கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பிரமாணம் வந்து சிறையாக்குதுன்ட்டு. 23 கடைசி வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. சிறையாக்கி கொள்ளுகிறது, சிறையாக்கி. அப்ப பிரமாணம்னா என்ன செய்யும்? உங்களை சொல்லுங்க, உங்களை வந்து நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினா உங்களை லாக் பண்ணிடும். இதை நெகட்டிவாகவும் நீங்க பார்க்கலாம், பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். எப்பவுமே அது எப்படி நெகட்டிவாக வேலை பார்க்குதோ அதே மாதிரி பாசிட்டிவாக வேலை பார்க்கும். நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பாவ பிரமாணம் உங்கள்கிட்ட என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? என்ன செய்யும் சொல்லுங்கள்? உங்களை நிம்மதி இல்லாதவனா ஆக்கும் பாவ பிரமாணம். அடுத்து குற்ற மனசாட்சி கொடுக்கும். அடுத்து உங்களுக்குள்ள வியாதியை கொடுக்கும், முதுமையை கொடுக்கும். அடுத்து தனிமையை கொடுக்கும், அழுகையை கொடுக்கும். கடைசியில் மரணத்தை கொடுக்கும். மரணத்துக்கு பிறகு நரகத்தையும் கொடுக்கும். இதுக்கு டெய்லி நீங்கள் பாவம் செய்யணுமா? ஒரே ஒரு தடவை ஆதாம் செஞ்ச பாவம் போதுமா? சொல்லுங்கள். ஒரே ஒரு தடவை ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு பிறகு நீங்கள் சாகிற வரைக்கும் பாவமே செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தேகமே இல்லை எங்கே தான் போகிறீங்க? நரகத்தான் போவீங்க. ஏன்னா பாவ பிரமாணம் உங்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர் செய்த நீதியினாலே நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாகும்போது அந்த நீதி என்கிற வேறொரு பிரமாணம் உங்கள் சரீரத்திலே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பாவ பிரமாணம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி உங்களை நரகம் வரைக்கும் கொண்டு போய் விட்டு அப்போ தான் ரெஸ்ட் எடுக்குதோ அந்த மாதிரி இந்த ஜீவனின் பிரமாணம் உங்களுக்குள்ளே வந்த பிறகு, நான் சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், பக்கத்து வீட்டுக்காரனா ஒரு கடவுளை அறியாத ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மேலே ஒரு பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரமாணம் சொல்லுங்கள்? பாவ பிரமாணம். அவர் கல்கத்தா போகலாம், டில்லி போகலாம், காஷ்மீர் போகலாம், கன்னியாகுமரி போகலாம், அவர் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் கடைசியாக அவர் போகிற ஒரே இடம் சொல்லுங்கள். ஆமாம். ஏன்னா அவர் எங்கே போனாலும் அந்த பிரமாணம் எங்கே கொண்டு போகணுமோ அது அங்கே கொண்டு போயிடும். அப்படியே நம்ம மேலே இருக்கிற பிரமாணம் இந்த பூமியில் நீங்கள் வந்து எப்படி என்பதை நீங்கள் தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி வாழ்ந்தாலும் என்பதை தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஃபைனலாக நீங்கள் போக போகிற இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிரமாணம் உங்கள் மேல் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லாமே என் கையில் இல்லை, எல்லாமே எனக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பிரமாணம். அவ்வளோதான். அந்த பிரமாணம் தான் இன்றைக்கி நம்மள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் கிறிஸ்டியன் லைஃப்பை ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்காக, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக, காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மேலே ஒரு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பல நேரங்களில் உங்கள் மனதின் பிரமாணத்தை கூட அதை அடித்து தகர்த்து இந்த வேறொரு பிரமாணம் வேலை பார்த்துரும். அதான் பவுல் சொல்கிறான், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, நாங்கள் மரிப்போம் என்று நிச்சயித்திருந்தோம். கன்ஃபார்மாக இருந்தாயலாம், செத்துருவோண்டா நீங்கள் சாயந்தரம் உறுதியாக செத்துருவோண்டான்ட்டு தான். அந்த மனதின் பிரமாணம் அப்படி, மனதின் பிரமாணம் வந்து
தனியாக விட்டுருந்தா அது வேலை பார்த்துருக்கும். ஆனால் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு ஜீவனின் பிரமாணம் அவன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமென். பயப்படாதீங்க சார், செத்துருவீங்க சார் என்பதை தாண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் பயந்தாலும் சாக மாட்டீங்க. ஏனென்றால் உங்கள் மீது ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது ஜீவனின் பிரமாணம். அது ஜீவனின் பிரமாணம். அந்த ஜீவனின் பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தால் வளர வச்சுக்கிட்டே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். உங்கள் கடமையை மாத்திரம் தான் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் கிரியைகள்னால் அல்ல. அந்த பிரமாணம் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.